அறிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிறந்த நாள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. KRS அணையில் தண்ணீர் வெளியேற்றம். எந்த நேரத்திலும் 40 அடி கனநீர் திறக்கப்படும் என அதிகாரிகள் தகவல். மலேசியா ஆசியான் மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள மாட்டார். மலேசியா பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தகவல். தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 4வது ரயில் பாதை திட்டம். ரயில்வே அமைச்சர் ஒப்புதல். 4 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேசிய பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் உங்கள் உறுதியான தலைமை, அயராத அர்ப்பணிப்பு பாராட்டத்தக்கது என்றும், நமது தேசத்திற்கான உங்கள் சேவைகள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் தொடர்ச்சியான வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என கூறியுள்ளார். KRS அணையில் இருந்து எந்த நேரத்திலும் 40,000 கன அடி நீர் திறக்கப்படும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். KRS அணையில் இருந்து 20,500 கன அடி திறக்கப்பட்டு வருகிறது. KRS அணையில் இருந்து நீர் திறந்திருப்பதால் காவிரி ஆற்றங்கரையோரம் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் செம்பரம்பாக்கம் ஏரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு 500 அடியிலிருந்து 750 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஏரியின் நீர்மட்டம் 22 அடியை நெருங்கிய நிலையில் முன்னெச்சரிக்கையாக வினாடிக்கு 750 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 2220 கன அடியாக உள்ள நிலையில் நீர்மட்டம் 20.84 அடியாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசியான் மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரில் கலந்து கொள்ள மாட்டார் என்றும், காணொலி மூலம் கலந்து கொண்டு பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளதாகவும் மலேசியா பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் வருகின்ற அக்டோபர் 26 முதல் 28 வரை 3 நாட்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் பிரதமர் மோடியும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தீபாவளி பண்டிகை காரணமாக பிரதமர் மோடியால் ஆசியான் மாநாட்டில் நேரில் கலந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் காணொலி காட்சி மூலம் உரையாற்ற உள்ளார் என்று மலேசியா பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேலும் பீகார் சட்டப்பேரவை பிரச்சாரத்தை பிரதமர் மோடி நாளை தொடங்க உள்ள நிலையில் ஆசியான் மாநாட்டில் நேரில் பங்கேற்பதை தவிர்த்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. ட்ரம்புடன் மோடி பேசியதை இந்திய அரசு உறுதிப்படுத்தாத நிலையில் குழப்பம் நீடிக்கிறது. இந்த நிலையில் ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்றால் ட்ரம்பை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதால் மலேசியா பயணத்தை மோடி தவிர்த்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இந்திய வழக்கத்தின்படி ஒரு நாட்டுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை முடிவடைந்த பிறகுதான் தலைவர்கள் நேரில் சந்தித்துக் கொள்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 4வது ரயில் பாதை திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளார். சென்னை கடற்கரை முதல் கன்னியாகுமரி வரையிலான வழித்தடத்தில் தாம்பரம் செங்கல்பட்டு பிரதான பாதை ஆகும். மின்சார ரயில்களும் விரைவு ரயில்களும் இந்த வழித்தடத்தில் இயங்கப்படுகிறது. அதிக அளவிலான பயணிகள் இந்த வழித்தடத்தை பயன்படுத்தி வரும் நிலையில் தற்போது அமையும் 4வது ரயில் பாதை தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் ரயில்வே துறை அமைச்சர் தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டுக்கு இடையே 4வது ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த திட்டத்தின் தற்போதைய செலவு ரூபாய் 713.56 கோடி என்றும், நிறைவுக்கான மொத்த மதிப்பீடு ரூபாய் 757.18 கோடி என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது.
வங்கக்கடலில் நிலை கொண்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆரம்பத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று கணிக்கப்பட்டது. ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைவதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்துள்ளது. வட உள் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய கர்நாடக பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு உள் கர்நாடக பகுதிகளை கடந்து சென்று மேலும் வலுவிழக்க கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 குறைந்து ரூபாய் 92,000 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து அதிரடியாக உயர்ந்து வருகிறது. அதுவும் தினம் தினம் புதிய உச்சம் என்ற அளவில் தங்கம் வெள்ளி விலை உயர்வு என்பது இருந்து வந்தது. இந்த விலை உயர்வு இந்த மாதமும் தொடர்கிறது. அதுவும் வழக்கத்துக்கு மாறாக காலை மாலை என 2 வேளையும் விலைகள் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. இதனால் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை பதிவு செய்து வருகிறது. இந்தியா போன்ற நாடுகளில் பாரம்பரியம் கலாச்சார அடையாளமாக தங்கம் வெள்ளி பொருட்கள் பார்க்கப்படுகின்றன. அதன் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது நகை பிரியர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து நேற்று புதன்கிழமை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 2,400 குறைந்து ரூபாய் 93,600 விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பத்தூர் அடுத்த பழைய அத்திக்குப்பம் பகுதியில் செல்லும் ஆற்று வெள்ளத்தில் ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் இறந்தவரின் சடலத்தையும் ஆற்றில் நீந்தி எடுத்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிக்குப்பம் ஊராட்சி பழைய அத்திக்குப்பம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இவர் தங்களது அன்றாட தேவைகளுக்காக 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பத்தூர் நகருக்கு வருகின்றனர். இதற்காக பொம்மிக்குப்பம் அருகில் உள்ள பாம்பாற்று ஓடையின் வழியாக தினமும் சென்று வர வேண்டிய சூழல் உள்ளது. மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கூட இந்த ஆற்று வழியாகத்தான் சென்று வர வேண்டிய சூழல் உள்ளது. இந்த நிலையில் தற்போது மழைக்காலம் என்பதால் ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்கம் தனது முழு கொள்ளளவை எட்டி அதன் உபரி நீர் பாம்பாற்றின் வழியாக கரை புரண்டு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் அத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த அண்ணாதுரை என்பவரின் மனைவி ராதா நேற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். இவரது சடலத்தை அடக்கம் செய்ய அப்பகுதி பொதுமக்கள் ராதாவின் சடலத்தை பாம்பாற்றின் வெள்ளத்தில் நீந்தியபடி தங்களது உயிரை கைகள் பிடித்துக் கொண்டு சடலத்தை சுமந்து சென்று அடக்கம் செய்தனர். இந்த பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு இங்கு ஒரு உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்பதோ இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக மாவட்ட ஆட்சியர், சப் கலெக்டர், MP மற்றும் MLAக்கள் உள்ளிட்ட பலரிடம் தொடர் கோரிக்கை வைத்தும் இதற்காக பல கட்ட போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதிப்படும் அவல நிலை தொடர்கதையாகி வருவது வேதனையாகி உள்ளது. அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. திருப்பத்தூர் அருகே 26 அடி உயரம் கொண்ட ஆண்டியப்பனூர் அணை 27வது முறையாக நிரம்பி 5 சென்டிமீட்டர் அளவிலான உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆண்டியப்பனூர் அணை 27வது முறையாக நிரம்பியுள்ளது. ஜவ்வாது மலை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வெளியேறும் மழை நீர் 26 அடி உயரம் கொண்ட ஆண்டியப்பனூர் அணை நிரம்பி
5 சென்டிமீட்டர் அளவிலான உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனால் பொதுமக்கள் குளிக்க தடை விதித்துள்ளனர். இருப்பினும் அதனை கண்டுகொள்ளாமல் 2 இளைஞர்கள் ஆர்ப்பரித்து ஓடும் தண்ணீரில் இறங்கி குளிக்கும் சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏரிக்கு செல்லும் மதகு கால்வாயை தூர்வார கோரி பொதுப்பணித்துறையை கண்டித்து விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல்முட்டுக்கூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட தட்டாங்குட்டை பகுதியில் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி உள்ளது. இந்த ஏரிக்கு வரும் மதகு கால்வாய்களை முறையாக தூர்வாரி ஏரிக்கு தண்ணீர் திருப்பிவிட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பொதுப்பணித்துறையினருக்கு கடந்த சில நாட்களாகவே கோரிக்கை வைத்து வந்த நிலைகள், பொதுப்பணித்துறையினர் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலைகள், 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள், விவசாயிகள் குடியாத்தம் ஆம்பூர் சாலை காக்காத்தோப்பு கிராமத்தில் பேரிகார்டை சாலையில் நடுவே நிறுத்தி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஆஞ்சநேயர் மலை மீது உள்ள ஆலயத்தின் சுற்றுச்சுவர் மழையின் காரணமாக சரிந்து விழுந்ததில் பக்தர்களிடையே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் 108 திவ்ய தேசங்களில் 64வது திவ்ய தேசமாக விளங்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தின் மலை மீது அமைந்திருக்கும் பெரிய கோவிலுக்கு எதிரே உள்ள சிறிய மலைகள் ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் மலை அமைந்துள்ளது. இந்த மலை 400 படிக்கட்டுகள் அமைந்துள்ளது. மலை மீது அமைந்துள்ள யோக ஆஞ்சநேயர் கோவில் சுற்றுச்சுவர் தொடர் கனமழையின் காரணமாக கோபுரவாசல் அருகாமையில் உள்ள சுவர் சரிந்து விழுந்ததில் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுமார் 15 அடி சுற்றுச்சுவர் சரிந்ததை தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள மின் கம்பங்கள் மின் நிறுத்தம் செய்யப்பட்டு பணியாளர்கள் மின் கம்பத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தர்மபுரியில் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்ததால் எம்பி அப்பகுதியினை ஆய்வு செய்து தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் அலர்ட் என சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியது. இந்த நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் காலை முதலே வானம் இருண்ட நிலையில் சாரல் மழை விட்டு விட்டு பெய்து வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தருமபுரி, அரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பெண்ணாகரம் சாலை அருகில் உள்ள நந்தி நகர், ஏஎஸ்டிசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். இதனை அறிந்த தருமபுரி எம்பி மணி குடியிருப்பு பகுதிக்கு சென்று ஆய்வு செய்து தண்ணீர் தேங்காமல் வெளியேற ராமாக்கல் ஏரிக்கு செல்லும் கால்வாய் ஆக்கிரமிப்பை அகற்றி முழுமையாக தூர்வாரி பராமரிக்கும் நகராட்சி ஆணையாளருக்கு அறிவுறுத்தினர். தொடர் தீயணைப்பு துறையினர் மூலம் மோட்டார் வைத்து தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் பாம்புகள் இருப்பதாக கூறி புறநோயாளிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் தினமும் பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கிறார்கள். மேலும் அரசு மருத்துவமனையில் அதிகமான அளவு புட்களும் புதர்களும் காணப்படுகிறது. அதை சுத்தம் செய்யாத காரணத்தினால் கர்ப்பிணி பெண்களும் குழந்தை பெற்ற தாய்மார்களும் தங்களின் குழந்தைகளை கையில் ஏந்திய வண்ணம் சிரமத்தில் மருத்துவமனையில் உள்ள அறைகளுக்கு செல்கிறார்கள். இதன் காரணமாக நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் பாம்புகள் அதிகமாக தென்படுவதாக புறநோயாளிகள் கூறுகிறார்கள். இதன் காரணமாக எந்த நேரம் ஆனாலும் தங்களின் உயிருக்கு ஆபத்து நிகழும் என பீதியடைந்து வருகிறார்கள். மருத்துவமனைகள் குழந்தை வார்டில் செவிலியரும் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. பின்பு நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் அமரும் இடத்திலும் கை கழுவும் இடத்திலும் அதிகளவு புல் புதர்கள் காணப்படுகிறது. இதனை உடனடியாக சரி செய்து கொடுத்து பாம்புகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் தொடங்கியுள்ள வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த 18 மணி நேரத்திற்கு மேலாக தொடர் கனமழையானது பெய்து வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில்
குறிப்பாக கலவை, அரக்கோணம், ராணிப்பேட்டை இந்த பகுதிகளில் அதிகப்படியான கனமழை பதிவாகியுள்ள நிலையில் மாவட்டம் முழுவதுமாக 657.4 மில்லிமீட்டர் எனவும் மாவட்டத்தின் சராசரி மழையின் அளவு 59.78 மில்லிமீட்டர் என பதிவாகி உள்ளது. மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ள இந்த நிலையில் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் வாலாஜா தடுப்பணையிலிருந்து மதகு கால்வாய் வழியாக காவேரிப்பாக்கம் கால்வாயில் வழியாக 872 கன அடி தண்ணீர் மற்றும் மகேந்திரவாடி கால்வாயின் வழியாக 139 கன அடி தண்ணீர் மற்றும் சர்க்கரை நல்லூர் கால்வாய் வழியாக 37 கன அடி தண்ணீர், தூசி கால்வாய் வழியாக 119 கன அடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வாலாஜா தடுப்பணையிலிருந்து வடக்கு, தெற்கு என 2 மதகுகள் மற்றும் பாலாற்றில் என மொத்தமாக 5591 கன அடி தண்ணீர் ஆனது தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர் கனமழை காரணமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக நாடுகளுக்கு வரி விதிக்கும் ட்ரம்ப் அதிகாரத்தை பறிக்குமா? உச்சநீதிமன்றம் நவம்பர் 5ஆம் தேதி விசாரணை தொடக்கம் உள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்ற பிறகு உலக நாடுகளுக்கு எதிராக வரியை முக்கிய ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறார். இது சட்டவிரோதமானதாக அறிவிக்க கோரியும் அதிபர் டிரம்பின் வரி விதிப்புகளின் சட்டப்பூர்வ தன்மையை ஆராயவும் வலியுறுத்தி அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. ஏற்கனவே இது போன்ற வழக்குகள் அமெரிக்க மாவட்ட மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டு அதிபர் டிரம்பின் வரி விதிப்புகள் சட்டவிரோதமானவை என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளன. தற்போது இறுதி கட்டமாக உச்சநீதிமன்றத்தில் அதிபர் டிரம்பின் அதிகாரம் செல்லுபடியாகுமா என மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த முக்கியமான வழக்கின் விசாரணை வரும் நவம்பர் 5ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிறந்த நாள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. KRS அணையில் தண்ணீர் வெளியேற்றம். எந்த நேரத்திலும் 40 அடி கனநீர் திறக்கப்படும் என அதிகாரிகள் தகவல். மலேசியா ஆசியான் மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள மாட்டார். மலேசியா பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தகவல். தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 4வது ரயில் பாதை திட்டம். ரயில்வே அமைச்சர் ஒப்புதல். 4 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.